அருள்மொழி மணவாளனின் AM யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் RJ சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் சித்தி. அத்தியாயம் 6. இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அஞ்சலி. நாளை தன் அப்பாவிற்கு திருமணம். தோழிகளிடம் மகிழ்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தாள். பள்ளிக்கூடம் தொடங்கும் மணி அடித்ததும் பிள்ளைகள் அனைவரும் அவரவர் இடத்தில் சென்று அமர்ந்தனர். மழை மெளிதாக தூறிக்கொண்டு இருந்ததால் அனைவரையும் வகுப்பறையிலேயே இருக்கும்படி தலைமை ஆசிரியர் சொல்லியிருந்தார். வகுப்பு ஆசிரியர் வந்ததும் தமிழ்த்தாய் வாழ்த்து பள்ளி ஒலிபெருக்கியில் ஒலித்தது. அதன் பிறகு பள்ளி உறுதிமொழி எடுத்து முடித்ததும் வகுப்பு தொடங்கியது. விடுமுறை கடிதத்தை எடுத்துக்கொண்டு தனது ஆசிரியையிடம் சென்றாள் அஞ்சலி. டீச்சர், எனக்கு 3 நாள் லீவு வேணும் என்று கேட்டாள். கடிதத்தை வாங்கி படித்துக் கொண்டு எதற்கு என்று கேட்டார் ஆசிரியை. நாளைக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம் டீச்சர், இனிமே நான் திங்கட்கிழமை தான் வருவேன் என்று மகிழ்வாக கூறிய அஞ்சலியை ஆசிரியை பாவமாக பார்த்தார். அழகு பிள்ளை, இவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி வர போற பொண்ணு இவளை என்ன பாடுபடுத்த போறாளோ தெரியல என மனதினுள் அறிமுகம் இல்லாத பெண்ணை பற்றி தவறாக நினைத்தார். தன் வகுப்பு ஆசிரியை தன்னை பாவமாக பார்ப்பதையும் அதன் பிறகு அவளிடம் பேசியதையும் வைத்து அவளுக்கு ஏதோ ஒரு வித பயம் தோன்ற ஆரம்பித்தது. அதன் பிறகு வந்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவளிடம் பாவம் போல நலம் விசாரித்து குடும்பத்தை பற்றி விசாரிக்க, 1வது படிக்கும் அஞ்சலிக்கு உண்மையில் தன் அப்பாவை திருமணம் செய்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு வரும் சித்தி என்னை கொடுமைப்படுத்தி விடுவாளோ என்று பயம் வந்துவிட்டது. அதே பயத்துடனே வீட்டிற்கு வந்து பாட்டியிடம், பாட்டி, நாளைக்கு அப்பாவை கல்யாணம் பண்ணி இங்க வர்ற சித்தி என்ன கொடுமைப்படுத்துவாங்களா என்று அழுது கொண்டே கேட்டாள். பதறிய பாட்டி, என்ன கண்ணு சொல்ற என்று அவளின் கண்ணீரை துடைத்துக் கொண்டு கேட்க, என் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர் எல்லாருமே சொல்றாங்க சித்தி என்ன கொடுமைப்படுத்துவாங்கன்னு என தேம்பி கொண்டு கூறினாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ உனக்கு சித்தி இல்ல, நல்ல அம்மாவா உன்னை கவனிச்சுக்குவா என்று தன் பேத்தியை சமாதானப்படுத்தினார் மரகதம். வயல் வேலையை முடித்துக் கொண்டு தனது புல்லட்டில் வீட்டிற்கு வந்த ஜீவானந்த் தன் மகள் அழுவதை கண்டு, எதுக்கு அஞ்சலி பாப்பா அழுகிறாங்களா என்று அவளை தூக்கி ஒரு சுத்து சுத்தினான். தன் தந்தை தன்னை சுற்றியதில் அவளும் சிரித்து கொண்டு சொல்ல வந்ததை மறந்து, அப்பா, நான் நாளைக்கு போட போற பட்டுப்பாவடை சட்டைக்கு கண்ணாடி வளையல் வேணும்பா, பாட்டி இன்னும் வாங்கி தரல என்று தன் பாட்டியை பற்றி குறை கூற, ஆனந்தும் வளையல் கேட்டுதான் அழுதிருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு, இதோ இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்று வண்டியில் அவளை உட்கார வைத்தான். அதை பார்த்த மரகதமும், இப்பதான வீட்டுக்கு வந்த, முதல்ல காப்பி தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா போ என்று அவனிடம் சொல்லிவிட்டு தன் பேத்தியை பார்த்து, அப்பா வந்த உடனே வெளியே கூட்டிட்டு போக சொல்லுவியா என்று முறைத்தார். பாருங்க அப்பா, எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டி என்ன திட்டிட்டே இருக்காங்க என்று சினுங்கிக் கொண்டு வண்டியில் அமர்ந்தவாறே தன் தந்தையையும் தோளில் தோற்றிக் கொண்டாள் அஞ்சலி. தன் மகளின் சினுங்களை ரசித்து பார்த்தவாறு தன் அத்தையிடம் திரும்பி, ஏன் அத்தை அவளை திட்டுறீங்க, சின்ன பிள்ளைதானே, வந்து காப்பி குடிக்கிறேன் என்று கிளம்புவதில் குறியாக நின்றான். அவன் கையில் காஃபி டம்ளரை கொடுத்துவிட்டு, முதல்ல குடி, அப்புறம் போகலாம் என்று தன் மருமகனை முறைத்தார் மரகதம். அவரை பார்த்து சிரித்துக் கொண்டே அவர் கொடுத்த காஃபியை வாங்கி குடித்தான். அதற்குள் மரகதம் தன் பேத்தியை அழைத்து சென்று கை கால் கழுவி வேறு ஒரு உடை அணிவித்து அவளுக்கும் குடிப்பதற்கு பால் கொடுத்து அழைத்து வந்தார். வண்டியில் சாய்ந்து அமர்ந்தவாறே தன் போனை நோண்டிக் கொண்டிருந்த ஆனந்தின் முன், போகலாம்பா என்று வந்து நின்றாள் அஞ்சலி. அழகு குட்டி, அழகா தயாராகி வந்துட்டீங்களே என்று திருஷ்டி கழித்து வண்டியில் தூக்கி அமர வைத்து தன் அத்தையிடம் சென்று வருவதாக தலையசைத்து தனது புல்லட்டை ஸ்டார்ட் செய்தான். தன் மகள் கேட்ட பொருட்களை வாங்க
தங்கள் கிராமத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீவல்லிபுத்தூர் சென்று அவள் கேட்ட அனைத்தையும் வாங்கி கொடுத்து அவள் விரும்பி சாப்பிடும் கடையிலேயே பரோட்டாவும் இருவரும் சாப்பிட்டுவிட்டு பால்கோவாவும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்பினார்கள். நேரம் அதிகமாக இருவரையும் தேடி வாசலிலேயே காத்திருந்தாள் மரகதம். அலுப்பில் வண்டியிலேயே தன் தந்தையை அணைத்தவாறு உறங்கிய அஞ்சலியை சுமந்து கொண்டே வீட்டிற்குள் மெதுவாக நுழைந்தது புல்லட். என்ன தம்பி இவ்வளவு நேரம் என்று தன் மருமகனிடம் குறைப்பட்டு கொண்டே உறங்கும் தன் பேத்தியை தூக்கிக் கொண்டு வீட்டிற்குள் சென்றார் மரகதம். அவரின் பின்னே வாங்கிய பொருட்களை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் ஜீவானந்த். அழகான சிறிய வீடு. நுழைந்ததும் 10 பேர் அமரக்கூடிய சின்ன ஹால். அதை ஒட்டி வலது பக்கம் சிறிய படுக்கை அறை. அதில்தான் ஜீவானந்த் தற்போது இருக்கிறான். மழை தண்ணீர் நடுவில் விழுவது போல் முத்தம் வைத்த வீடு. அதன் ஒரு மூலையில் சமையலறை, மறுமூலையில் படுக்கை அறை, உள்ளேயே குளியலறையும் அடக்கம். படுக்கையில் அஞ்சலியை படுக்க வைத்தார் மரகதம். இரண்டுக்கும் நடுவில் பின்பக்கம் செல்வதற்குரிய வாசல். ஒரு பின்பக்கம் மாட்டு தொழுவம், மற்றொரு பின்பக்கம் கிணறு, வைக்கோல், போர் மற்றும் குளியலறையும் மாடிக்கு செல்ல படிக்கட்டும் இருந்தது. மாட்டு தொழுவத்தில் 4 கறவை மாடுகள் இருந்தது. அதில் ஒரு கறவை மாடு தற்போதுதான் குட்டி போட்டு 1 மாத குட்டியும் அங்கே விளையாடி கொண்டிருக்கும். மற்றும் ஒரு மாடு இன்னும் 1 மாதத்தில் குட்டி ஈனும். இந்த அழகான குட்டி வீட்டை தன் மனைவிக்காக பார்த்து பார்த்து கட்டினான் ஜீவானந்த். ஆனால் அவள்தான் அவனுடன் வாழவில்லை. மருமகனிடம் வந்த மரகதம், சாப்பிடுறியா என்று கேட்க, இல்லத்த, வெளியே சாப்பிட்டுட்டோம், நீங்க சாப்பிட்டீங்களா என்று தன் அத்தையை கேட்டான். அவரும் தலையாட்டி விட்டு, நாளைக்கு காலையிலேயே முகூர்த்தம், இவ்ளோ நேரம் கழிச்சு வந்திருக்கிறியே, சீக்கிரம் போய் தூங்கு என்று அவனை உறங்க அனுப்ப அவன் அந்த சின்ன அறைக்குள் நுழைந்தான். அவனை நிறுத்தி, இனிமேலாவது நீ உன் அறையில படுக்கலாமே என்று கேட்டார். விரக்தியாக புன்னகைத்தான் ஜீவானந்த் தன் அத்தையை பார்த்து. உமாபாரதியின் மேல் இருக்கும் பயம் அஞ்சலிக்கு போகுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.